விஎஸ்என் அகாடமியின் அக்டோபர் 2025க்கான கரண்ட் அஃபயர்ஸ் 236வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு இந்தியா. அதாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஆகிய 2 அணிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டி பக்ரைனில் நடைபெற்றது. நெக்ஸ்ட், உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பிரியா மாலிக் எந்த பதக்கம் வென்றார்? வெண்கல பதக்கம். ஆடவர் பிரிவில் விஸ்வசித் மோர் வெண்கல பதக்கம் வென்றார். தீபாவளிக்கான சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்ட நாடு கனடா. அதாவது கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை கொண்டாடும் வகையில் வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டு முதல் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புக்கர் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? 2027. அதாவது 8 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கான புனைகதைகள் பிரிவில் புக்கர் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ஆங்கில இலக்கியத்தில் மிக உயரிய பரிசாக கருதப்படும் புக்கர் பரிசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது? 1969. சர்வதேச புக்கர் பரிசு 2005ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? சென்னை. தொல்காப்பிய பூங்கா 2011 அமைக்கப்பட்டது. அதாவது சென்னையின் ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள மோந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. மோந்தா என்பதற்கு அழகு மலர் என்று பொருள். நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? சென்னை. எந்த மாநிலத்தின் சுகாதாரத்துறை மேம்பாட்டு பணிக்காக உலக வங்கி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது? கேரளா. ரூபாய் 2457 கோடி கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் மருத்துவ சேவையை மேம்படுத்துகிறது. மாமன்னர் மருது பாண்டியர்கள் நினைவு தினம் அக்டோபர் 24 அனுசரிக்கப்படுகிறது.